எனக்கு செஞ்சு போட போகிறாங்க. நிலைமையை பார்த்தீங்களா? இப்போ பண்ண வெங்காயம் கட் பண்ண போகிறாங்களாம். இதை பார்த்து யார் வீட்டிலாம் இட்லி உப்புமா செய்யணும்னா செஞ்சுக்குங்க. இதை பார்த்தாலே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு பார்த்தா தண்ணி வெங்காயம் எடுத்து அஞ்சிக்கணும். தண்ணியில் வெங்காயத்தை வாஷ் பண்ணி அறிகிறாங்க. வெங்காயம் அரிக்கிறதே ஒரு ஸ்டைல் தாங்க. உண்மையாக லேடிஸ் எப்பவுமே. எனக்கெல்லாம் அரிக்கிறதுக்கு பயமாக இருக்கும். ஸ்னைப்பர் வச்சு தான் அறிவேன். ஸ்னைப்பரா? அது கன்று இல்லை, சாரி, அது என்னது, அது ஸ்னைப் வச்சு தான் அறிவேன். உங்கள் வீட்டில் வெங்காயம் இருந்தாக்கா இப்படி அஞ்சுங்க. யாரெல்லாம் வெங்காயம் இந்த மாதிரி அறிவிங்க கமெண்ட் பண்ணுங்க. மீந்து போன இட்லி தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லாமல் என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இட்லி உப்புமான்ற பேரில் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கள் இட்லி உப்புமா. வாங்க செல்வம், இன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லி உப்புமா. வாங்க விஜயம்மா, நீ உங்களுக்கு இல்லாத இட்லி உப்புமாவா? இந்த கொடுமையை நானும் அனுபவிக்கிறதோடு நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு அனுபவிக்கலாம்ல. இரவு வணக்கம் அக்கா. ஓகே. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இட்லி உப்புமா செய்கிறாங்க. ஸோ எல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, எல்லாம் சாப்பிட்டு போகலாம். விஜிக்கு ஃப்ரீ, எனி டைம் விஜிக்கு ஃப்ரீ. விஜி எப்போ வேணால் நம்ம வீட்டுக்கு வரலாம், சாப்பிட்லாம், போகலாம், இருக்கலாம், தங்கலாம், விளையாடலாம், குதிக்கலாம், ஜம்பிங். யார் அந்த ஹார்ட்டின் அனுப்புறது? விஜினியா? கேடி விஜினியா தான் இருப்ப. இந்த அறியமனை அறியதுன்னா பயங்கரமாக அது மாதிரி நம்மளாம் அறியலப்பா, பயமாக இருக்குப்பா அந்த மாதிரி இதெல்லாம். வரேன் வா விஜய். எக்ஸ்ட்ரா விஜய் வருது, 2 இட்லி எக்ஸ்ட்ரா போடு. பாண்டிச்சேரி செல்வம், நான் பாண்டிச்சேரி, வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. ரொம்ப செல்வம் இல்லை, எல்லாம் வெங்காயத்தை இப்படி தான் அறியணும், ஆனியனை. வெறும் ஹார்ட்டிங்கிறாங்க நம்ம விஜி. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இட்லி ரெடி ஆகுது பாருங்க. செஞ்சியா செல்வம்? ஹாய் பிளாக் பிரதர், வாங்க. வேலை முடிஞ்சிட்டா? சாப்பிட்டீங்களா பிரதர்? சூப்பர் பிரதர். நான் பாண்டிச்சேரி தான், செஞ்சி பிரதர். செல்வம் பிளாக் பிரதர், சாப்பிட்டீங்களா? நம்ம வீடியோ பார்க்குற எல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். குக்கிங் மாஸ்டர் வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க. ஆனியன் அறிதாங்க. போப்பா பக்கா வீடியோ எடுத்துக்கிறேன்.
ஆனியன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சிக்குங்க. பொடி பொடியாக அரிஞ்சிக்குங்க. ஆமாம் பிளாக் பிரதர், நம்ம வீட்டில் இட்லி உப்புமா செய்கிறாங்க, வாங்க சாப்பிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ஆனியன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பிரதர், லைக் போட்டிங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஹாய் லக்ஷ்மணன், வா லக்ஷ்மணன். நம்ம வீட்டில் குக்கிங் நடக்குது, இட்லி உப்புமா ரெடி ஆகுது. இட்லி உப்புமா இட்லி மிளகாலாம் ரெடி ஆகுது. இந்த மாதிரி செகப்பு மிளகா இருக்குது பாருங்கள், பழுத்திச்சு மிளகா. மிளகா இப்படி அஞ்சிக்குங்க, காம்பை கிள்ளிட்டாங்க, ரெண்டாக வெட்டிட்டாங்க. எங்கே போன விஜி நீ? வா விஜி. இப்படி நாலா தூளாக அரிஞ்சிட்டாங்க. கண் எரியுது, போய்டு அப்படி போய்டு. எனக்கும் கண் எரியுது. ஸோ எனக்கும் கண் எரியுது. விஜய் உனக்கும் கண் எரியுதா? தேவையான அளவு மிளகா காரத்தை போட்டுங்க. காலை மதியம் மாலை எத்தனை மணிக்கு அக்கா? லக்ஷ்மணன் நம்ம இஷ்டப்பட்ட டைம் போட்டுக்க வேண்டியது தான். என்ன ஆச்சு விஜய்? ஒய் சேடு? கை கழுவிட்டாங்க. அடுத்தது என்னது இது? கருவேப்பிள்ளை. இது வாஷ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக வாங்க, ஆனியன் வாஷ் பண்ண தண்ணியிலே வாஷ் பண்ணுங்க, வேறு தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது. என்ன விஜய் என்னாச்சு? ஒய் சேடு? கருவேப்பிலை வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? தட்டை வாரமாக வச்சுட்டாங்க, இப்படி மூடிட்டாங்க. பச்சை மிளகா 2 எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டாங்க. காரம் அதிகமாக இருக்குன்றதாக எடுத்து வச்சுட்டாங்க போல. அடுத்தது இட்லி எடுத்துட்டாங்க. இட்லி உப்புமா. இந்த இட்லியை பாருங்க, அவங்க கை எப்படி வலிக்கும், சுத்தியை தச்சு வடிப்பாங்க பாருங்க. இப்போ அதான் பூ மாதிரி இருக்குது பாருங்க, மல்லிகைப்பூ இட்லினா இதாங்க. 2-3 இட்லி கொடுங்க, ஆளுக்கு 2-3 இட்லி போடுங்க. நல்லா உடைக்கிறாங்க வாங்க பாருங்க, உடைச்சி போடு, உடைச்சி போடு இட்லியை. அப்படி ஓடி. உங்கள் வீட்டில் மீந்த இட்லி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓடி ஓடி ஓடி, நல்லா ஓடி. நல்லா ஓடி. டீ வேஸ்ட் ஆகுது. நல்லா அடி, உடச்சி போடு இட்லியை. இட்லி நல்லா உடச்சிங்க, நல்லா தூளா. வாப்பா, யாராக்கி வா. நம்ம பிளாக் பற்றி சுற்றிலாம் அமைச்சிக்கிறாரு, அதான் உண்மை. சுத்தியை போட்டு தான் உடைக்கணும். இல்லை பிரதர், ஓகே தான். நம்ம இட்லி வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குதாங்க பாருங்க. வடிமா இட்லி நல்லா வடிமா. நல்லா தூளா உடைக்கணும். எல்லாம் லைக்கை போட்டு விட்டுருங்க. இட்லி உடைக்கிறதுக்கே நீங்கள் லைக் போடணும். அடியில் இட்லி இதா எல்லாம் வசதியா? ஒடி எல்லாத்தையும் எடுத்து அப்படி ஒடி, அப்படி ஒடிமா, அப்படி போடு. இதுனா குட்டி கிட்டின்னு மெசேஜ் வந்துக்குது, என்ன புரியலையே? என்ன விஜய் இது? ஒடிங்க ஒடிங்க, எல்லாம் லைக்கை தட்டி விட்டுருங்க. இட்லி உப்புமா பார்க்குறீங்க, எல்லாம் லைக்கை போட்டு விட்டுருங்க. வடி இட்லி ஃபுல்லாக வடி. அப்படி வடி. அப்போதான் வடி. இப்போதான் ஃபார்முக்கு வர. அப்படி வடி.
ஹார்ட்டின் விட ஆரம்பிச்சிச்சு விஜி. அக்கா கிட்ட அடி வாங்குறீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அடி வாங்காமல் இருக்க முடியல ப்ரோ. டெய்லியும் ஒரு வாட்டியாவது அடி வாங்குறதா இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது, நம்ம லைஃப் இப்படி ஆகிப்போச்சு ப்ரோ. வீடியோ பார்த்தீங்களா ப்ரோ? பிளாக் பிரதர் கண்ணீர் இதா, நீ அப்படி போயிடு. முடிஞ்சு சாய்ஸ். என்ன விஜி மெசேஜை காணும்? விஜி இருக்கியா? அப்படி போயிடும் கண்ணீர் இல்லை, அது அம்மா ஆனியன் கட் பண்ணாங்களா அதனால இது. கலைச்செல்வி கையல் வந்து இப்போ காமிக்க மாட்டேங்க, இப்போ குக்கிங் வேலை போயிட்டுருக்கு. பிளாக் பிரதர் வீடியோ பார்த்து தான் அதான் சிரிச்சுன்னுக்கிறீங்க. சூப்பர். யார் அந்த ஹார்ட்டி நினைப்பது? விஜி நீ தானே? நம்ம வீடியோவில் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து கட்டத்துக்கு போகலாம். எல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்டுனா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இட்லி உப்புமா ரெடி ஆகுது, சுட சுட. எல்லாம் வாங்க சாப்பிட்லாம். எல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அதில் ரீல்ஸ்லாம் பண்ணிக்க, எப்படி பார்த்து சொல்லுங்கள். ஓகே விஜி கரெக்டாக சொல்லிச்சு. இட்லியை நல்லா தூளாக உடச்சிக்கணும். அப்படி உடச்சிங்க. எதை பாருங்க நல்லா இப்படி ஒரு மாதிரியாக புட்டு மாதிரி உடச்சி எடுத்துட்டாங்க. எல்லாம் லைக்கை போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தாளிக்கணுமா? போ அப்படியே வச்சுருக்கேன் தான், எல்லாம் பார்ப்பாங்கள்ல. முகம் காட்டவா? வேணாம் பிரதர், ஆக்சுவலாக நம்ம மேக்கப் பண்ணாமக்கிறோம். ஹாய் திலகா, வா திலகா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? சாப்பிட்டியா திலகா? பிரதர் நான் ஒன்றும் மேக்கப் பண்ணல பிரதர், அதனால முகம் காட்ட கொஞ்சம் அச்சமாக இருக்குது, கூச்சம் பயிர்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ணிட்டு வீடியோ போடுறேன், ஓகேவா? இட்லியை இந்த அளவுக்கு தூளாக உடச்சிங்க, நல்லா புட்டு மாதிரி. இந்த மாதிரி புட்டு மாதிரி நல்லா உடச்சி ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணிங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா. நம்ம வீட்டில் வந்து பச்சை மிளகா செவந்துச்சு, அதனால சிகப்பு மிளகா. மொச்சக்காவா? இதை பாருங்க, நம்ம வீட்டில் பச்சை மிளகா வந்து பழுத்துச்சு, அதனால பழுத்த மிளகா. ஓகேவா? ஹாய் விஜய் அக்கா. ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வாங்களா? ஏந்தணுமா? வரணுமா? ஏந்தணுமா இன்னும் உள்ளே போனோம், எல்லாம் விட்டு போயிடுவாங்க. இப்போ தாளிக்க போகிறாங்க. தாளிக்கிற விதை எப்படி நம்ம பார்த்துடலாம் வாங்க, கிச்சனுக்கு போகலாம். இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. ஒரு பக்கம் பால் கொதிக்குது, ஒரு பக்கம் வந்து காலி வானல். மேலே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம் வாங்க. வீந்திர போகிறீங்க கையில். யோகித்தர் ஹாய் சொல்லுங்க. எந்த பக்கம் வேணா வைமா, நீ எங்கே வச்சு சமைச்சாலும் அந்த பக்கம் வச்சிரு, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த துணி ஹாய் திலகாவதி. ஸோ இப்போ அந்த பால் தூக்கி அந்த பக்கம் வைக்க சொல்லிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நம்ம செய்யறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, அதனால. இப்போ வானலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. பிரதர் உங்கள் மெசேஜை பார்க்கலையா? சாரி பிரதர், ஆக்சுவலாக நான் ஏந்து வந்தேன் இப்போ. பிரதர் ஜஸ்ட் ஃபன்னு பிரதர். ஆக்சுவலாக மனசு ஆசையெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ மூலியமாக என்னால் சொல்ல முடியுது பிரதர். பிளாக் பிரதர் டைரெக்டாக சொன்னால் அடிக்கிறாங்க. ஸோ இப்போ வானலில் போட்டாச்சு. வேகமாக இருக்குவா? ஹாய் விஜய் போடு. பிளாக் பிரதர் உண்மையாக தான், நம்ம ஓப்பனாக சொன்னால் நம்மளை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டு சொல்லிடுறது. தேவையான அளவு எண்ணெய், தண்ணி இருக்குது, அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டாங்க, வெடிக்குது. நான் எங்கே ஸ்பீடாக வச்சா? நீ தான் வைக்கணும், சமையல் பண்ணுற நீ தான் வைக்கணும்.
ஸோ எண்ணெய் நல்லா பொரியுது, வெறும் எண்ணெயை ஏன்னு பார்த்தா தண்ணிக்குது எண்ணெயில். தண்ணியோட யாரும் எண்ணெய் ஊற்றாதீங்க, எண்ணெய் தண்ணியாக தண்ணி தான் ஊற்றணும். என்னது இது? கடுகு 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 சிறுத்தாலும் காரம் சிறுத்து இல்லைன்னுவாங்க. சிறுது அது என்னமோ சொல்லுவாங்க, போடுவான். ஆ சரி, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கரெக்டாக சொல்லுங்க பாப்போம் அதை. ஆ ஓகே ஓகே, பொரியுது கடுகு பொரியுது பாருங்க. ஹாய் அர்ச்சனா குட்டி. என்னது இது? கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு வந்து கொஞ்சம் நிறையா போட்டால் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ படிமா திலகாவதி, படிப்பு தான் முக்கியம். படிப்போ. இப்போ கடுகும் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்ந்த மாதிரி போட்டாங்க. ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்படியே காட்டின கலர்றா அப்படியே பொண்ணு வரலாம் வளர்க்கணும். என்னது பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரினா அந்த பொண்ணு கிடையாது, கோல்டு பொண்ணு வறுவல். தீயை வச்சு போடுவ போல சாப்பாடு. எனக்கு வெங்காயம் தான், நீ போடு. வெங்காயம் போட்டுங்க, பச்சை வெங்காயம். சரி, காஞ்ச வெங்காயமா போடுவாங்க. யாரா நீ? திலகா நல்லா படிப்போமா, பாய்மா. அடுத்தது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொரியணும். ஸோ நல்லா செவக்கணும் என்ன என் வெங்காயம். அப்போ தான் செவந்தாதான் நல்லா ஒரு தனி டேஸ்ட் வரும். செவக்கட்டும். எல்லாம் பாதிலே போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுங்க, இதுதான் ஆவாதான். ஏய், நான் கூட சமையல் மாஸ்டர் தான் சங்கீதா. இப்போ தான் நான் சமையல்லாம் விட்டேன். நான் சுட தண்ணி நல்லா செய்வேன் தெரியுமா. ஸோ வெங்காயம் நல்லா பொரிச்சிக்கங்க, சரி வறுத்துங்க, சரி தாளிச்சிங்க. எல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நண்பர்களே. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்ருங்க. ஓகே, வெங்காயம் ரெடியானே இருக்குது. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நம்ம குக்கிங் பண்ணுறோம். இட்லி உப்புமா மீந்து போன இட்லியை போடுறாங்க. இன்னும் கீழே போடுறதுக்கு பதில் செஞ்சு போடுறாங்க. ஏன்னு கேட்டால் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் அது ஒரு நல்ல கருத்து தான், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பச்சை மிளகா போட்டாங்க. அடுத்தது லைட்டாக தேவையான அளவு மஞ்சத்தூள் அப்படியே கொட்டி அப்படி துவைக்கணும். அப்படி தான், அதே தான். அப்படி பூ போல் தூவி ஒரு கலக்கினா அப்படியே மஞ்சளாக ஆகிடும். மஞ்சள் காரமாக இருக்கணும், அதுதான் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் பத்தலை, போடுறாங்க கொஞ்சம். போடுமா வாரி போடு. மஞ்சத்தூள் ரேட்டு கம்மினால வாரி போடுறேன்னு தெரியல, போடு. சைட்லலாம் இருக்குது பாரு, அதெல்லாம் தள்ள மாட்டியா? ஸோ ஒரு சமையல் பண்ணாக்கா சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணுங்க. இப்போ இது வாரம் எவ்வளோ இருக்குது அப்போ அதெல்லாம் தள்ளு. அப்படி தள்ளு. அப்படி தள்ளு, நல்லா ஸ்வைட்டு. அப்படி ஒரு கிருட்டு ஸ்வைட்ணும் அப்படியே. அதான் ஸ்வைட்டு, ஒரு ஸ்வைட்டு வாங்க கரன்னு சுற்றணும் அப்படியே. இட்லி உப்புமாவுக்கு மஞ்சத்தூள் போடக்கூடாது. ஐயோ பிரதர், நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே பிரதர், கலைச்செல்வி பிரதர், ஃபஸ்ட்டே சொல்ல வேந்தேன். நீங்கள் போடணும் அக்கா பிரதர். எங்களுக்கு கலர்ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடுவோம். கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ். இதை பற்றி யாருக்கு என்ன தெரியுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி உப்புமா பற்றி. இட்லி உப்புமா யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, சாப்பிட்றதுக்காக 2 பேர் வெயிட்டிங் இட்லி உப்புமாவுக்கு. அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் இட்லி உப்புமா சாப்பிட்டு இருக்கீங்க? தாலிமா நல்லா பக்குவமாக தாலிமா. அப்படி அப்படி ஒரு கரெக்டு.
ஸோ இட்லி உப்புமா யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிள் ட்ரெஸ்ஸா? டிஸ்ஸு சிம்பிள் டிஸ்ஸுங்க. கிச்சடிக்கு மட்டும்தான் மஞ்சள் தூள் போடணும், இட்லிக்கு உப்புமாவுக்கு மஞ்சள் தூள் போடக்கூடாது. பாவம் அந்த குழந்தைகள். ஆக்சுவலாக பிரதர் அந்த குழந்தைகள் மட்டும் இல்லை, நானும் சேர்த்து தான் பாவம். வேற என்ன பண்ணுறது? நீ உன் வேலையை பாரு. நான் ஓகே ஓகே விஜய், இட்லி உப்புமா உங்கள் வீட்டில் நல்லா செய்வாங்களா? ஸோ இதில் ஏதாவது உனக்கு இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டா சொல்லு. எவ்வளோ நாள் போகிறீங்கண்ணா? கொஞ்சம் வதங்கணுமாங்க. அப்போ தான் இட்லி போடணும். நீ ஓடாதப்பா, நீ ஏன்பா ஓடுற? இட்லி உப்புமா சாப்பிட்டு போப்பா. கல்யாண சமையல் சாதம், இட்லி உப்புமாவும் பிரமாதம். என்ன வதங்கிட்டா? நான் கலக்கணுமா? ஏன் ஒரு ஆளாக செய்ய முடியாதா? கையில் நான் கலக்க முடியாது. மொத்தம் கொட்டணும், நான் போட்டேன். நான் கலக்கிறேன். இப்போ பார்த்து ஏன் ஒரே இடத்த கலக்கினு? அப்படி கலக்கக்கூடாது, ஃபுல்லாக கலக்கணும். இங்கே போய் அப்போ தான் ஃபுல்லாக போடு கரெக்டாக இருக்கும். பக்குவம் கரெக்டான பக்குவம். இதுதான் கரெக்டான பக்குவம். போடு. இட்லி அப்படியே மேலாப்பா தூவிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தூவிக்குங்க. அப்போ தான் வந்து எல்லா இட்லியும் உள்ளே படும். டேஸ்ட்டு கரெக்டாக கொடுக்கும். கீழே தள்ளனா என்ன, ஒரு கையில் எப்படி செல்லை பூசி தள்ள முடியும்? அப்படியே இட்லி அப்படி தூவி அப்படி கலக்கணும். யாராருக்கெல்லாம் இட்லி உப்புமா பிடிக்கும் சொல்லுங்க பிரதர். அடுத்தது ரசம்லாம் வேணாம் பிரதர், ரசமே வேணாம் பிரதர். ஏன் பிரதர் ரசத்தெல்லாம் கேட்குறீங்க? ரசம் செய்ய சொன்னால் விஷம் செஞ்சு கொடுத்துருவாங்க பிரதர். இல்லை நீயே கலக்க, என்னால் கலக்க முடியல. யாரெல்லாம் இட்லி உப்புமா அப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்க? விஜய் சாப்பிட்டுக்குது, வேற யாரு? அந்த கையிலே கலக்கு ஒன்றா அவர் கலக்கு, அந்த கரண்டியில் வாரி போட்டு கலக்கு. எல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இட்லி உப்புமா செய்கிறவங்களுக்காக தான். ஸோ உங்கள் பேரை சொல்லி நான் சாப்பிட போகிறேன். ஆச்சா அப்படி கலக்குமா? டெய்லியும் குக்கிங் வீடியோ போடுங்க அண்ணா. சிறப்பாக போட்டுருவோம். டெய்லியும் குக்கிங் வீடியோ போட தோசை இட்லி தான் போடுவோம், பரவாயில்லையா? அப்படி போடுமா. அதே தான் பக்குவமாக போடுமா, கரண்டிலே போடுமா. நல்லா அடியோட கலக்குமா, மேலே கலக்கக்கூடாது. இருக்கலாம் கூடாது, அடியோட கலக்கணும். ஹாய் அச்சு குட்டி, சாப்பிட்டியா? இட்லி உப்புமா சாப்பிடுவா. எல்லாம் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க இட்லி உப்புமாக்கு. அடியோட கலக்கு. அப்படிதான், அதே தான். அப்படி பெரட்ட. இதுதான் கரெக்டு. அப்படி தேய் அதுதான். அப்படி போடுமா, அப்படி போட. சூப்பர். அதுதான் கரெக்டான பக்கத்துக்கு வர. சாப்பிடல இனிமே தானா? சரிவா, நம்ம வீட்டுக்கு வா, இட்லி உப்புமா சாப்பிட்லாம். எல்லாம் லைக்கை தட்டி விட்டுங்க பிரதர் இட்லி உப்புமாக்கு. அப்படி போடு. அதுதான் சூப்பர். அப்படிதான். அப்படி மஞ்சள் இட்லி உப்புமா. இதுதான் மஞ்சள் இட்லி உப்புமா. போடு. ஒரு அங்கே பாரு ஹாட்டின் விட்றாங்க பாரு, யாராவது தேங்க்யூம்மா ஹாட்டின். அப்படிதான். அப்படி குத்துமா. அப்படி போடு. அங்கே பாரு அடி சக்க கிரிட்டு இட்லி உப்புமா ரெடி ஆகுது நம்ம வீட்டில். அங்கே பாரு மஞ்சள் இட்லி உப்புமா எங்கள் வீட்டில் ரெடி ஆகுது. எல்லாம் லைக்கை தட்டி விட்ருங்க இட்லி உப்புமாக்கு. அப்படி போடு. அதுதான் தெரியும் அச்சு குட்டியே. இந்த மாதிரி ஹார்ட்டு பார்க்கும்போதே ஒன்று நீயா இருப்ப, இல்லை விஜய் குட்டியாக இருக்கும். ஸோ 2 குட்டியில் ஏதாவது ஒரு குட்டி தான். அப்படி போடு. போயிட்டு அப்படிதான். அதே தான். இந்த இதில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் செய்வாங்க, டமா அடிப்பான். அந்த மாதிரி செய்யணும். அப்படி சரி, குத்து. ஓகே பாய். குக் பண்ண போறியா? ஓகே விஜய், குக் பண்ணிட்டு வா, பேசுவோம். பாய், டேக் கேர். எல்லாம் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க மக்களே. சரி ஊற்று. எண்ணெய் வீட்டில் நிறையா சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி நடுவில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா எண்ணெய் வந்து குக்கிங் ஆகாது. இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஊற்றி சாப்பிட்டா வயிறு க்ளீன் ஆகும். இதை சாப்பிட்றதுக்கு பசியாகிறதுக்கு மட்டும் இல்லை, வயிற்று லூஸ் மோஷன் ஆகிறதுக்கும் சேர்த்து பண்ணி தராங்க எங்களுக்கு. கலாய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
ஹாய் அச்சுக்குட்டி. அதேதான். அப்படி பண்ணுமா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இனி நான் என்னப்பா விஜி உப்பு. ஆல்ரெடி நம்ம காலையிலே இட்லியில் உப்பு போட்டு செஞ்சுருப்போம்ல, அதனால உப்பு போட தேவையில்ல. பட் இவங்க செய்கிற சமையல் நான் உப்பு போட்டு சாப்பிட்டாக்கா எனக்கு ரோசம் வந்துடும், அப்புறம் இவங்க கூட சண்டை போட்டுருவேன். அதனால மோஸ்ட்டாக எனக்கு உப்பு இல்லாமல் தான் செஞ்சு தருவாங்க. இதை பிடிச்சவங்க லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணுமா. கமெண்ட் பண்ணுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்வைட் அப்படி ஸ்வைட். அதேதாம்மா அப்படித்தாம்மா பக்குவம்மா. செம்மையாக செய்கிறாங்களே, சுரண்டி செய்கிறாங்க. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க. புளிசோறு மாதிரி இருக்குதா, உப்பு மாமா இருக்குதா? சூப்பர் அச்சுக்குட்டி. அது பார்த்தா இதே சூப்பர்ன்ற. வா ஒரு வாய் சாப்பிட்டு போ, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அது அப்படி போடு. அதுதான் இந்த பக்கம் லெஃப்ட்ல போடு. நல்லா உதிரியா இருக்கணுமா. அப்படிதான் சொல்லணுமா. இட்லி உப்புமா ரெடி ஆகினுக்குது. அச்சுக்குட்டி ஹாட்டி நீ தான் போட்டுக்கிறியா? அதேதான் கிச்சடி மாதிரி தான் கேட்குறாங்க. வெஜிடபிள் போட்டா கிச்சடி தான். ரவை போட தேவையில்ல, வெஜிடபிள் போட்டாலே கிச்சடி தான். கலர் சொன்னாங்களாம், கலரு. உப்புமா ரொம்ப தப்புமா. கரெக்டா சொல்லி இது வருது அர்ச்சனா குட்டி. உப்புமாவா ரொம்ப தப்புமா. ரைமிங்கா பேசிக்குது அச்சுக்குட்டி. போதும் கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அப்புறம் பாயாசம் கரெக்டு தான் பிரதர். போதும் ஆஃப் பண்ணு. பாயாசமா இப்போ கூட ஆகிட போதும் பாரு. நம்ம சந்தோஷ் கரெக்டாக சொல்லுங்கிறாரு பாரு. பிரதர் நீங்கள் வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போகலாமே பிரதர் இந்த இட்லி உப்புமாவை. ஐடியா இருக்கா? இப்போ பாருங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இட்லி உப்புமா ரெடி. சுட போட்டு சாப்பிட போகிறேன். யாராக்கெல்லாம் இட்லி உப்புமா வேணுமோ வாங்க வந்து சாப்பிடுங்க, ஜாயின் பண்ணிங்க. இந்த இட்லி உப்புமாவை வந்து சாப்பிட்டு மூடி வச்சிடணுமா. மூடி வச்சிடணுமா. ஏன்னா சாப்பிடலாம், பட் ஆனால் மூடி வச்சிடணும். ஆவி போயிடுமா. ஆவி போனால் நம்ம சுடுகாட்டில் போய் பிடிச்சிடலாம் ஆவியை. நீ டைட் ஸோ ஆவி போனால் நம்ம சுடுகாட்டில் போய் பிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இட்லி உப்புமா. ஸோ எல்லாம் சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஷோட் சந்திக்கிறேன். ஓகே பாய், டேக் கேர், குட் நைட், பாய். இட்லி